நிறைய மூளைகளை மருந்துகளை நம்ம நிறைய சுவாசிக்கிறதுனால தன்னை அறியாம சில நோய்கள்லாம் குணமாறக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. சொல்லுவாங்க கடவுள் புண்ணியத்துல எனக்கு கோயிலுக்கு போயிட்டு சரியாயிடுச்சு சொல்லுவாங்க. ஃபீல்டுல எப்படி இருக்கும், மரம் எப்படி செடி வளர்ந்துருக்கும், நிறைய ஃபீல்டுல நிறைய காட்டலாம். படுக்கறையில வச்சிருங்க, ஒரு துணியில சுத்தி நல்ல தூக்கம் வரும். கண் திருஷ்டி இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. கடவுள் கிருபில இது ஒரு சஞ்சீவ மூலிகைங்க. வீட்டுல தீபம் ஏத்துனீங்கன்னா ஆயிலும் ஆரோக்கியமா இருக்கலாம், நோய் நொடியிலிருந்து ரிலீவ் ஆகலாம். இந்த பேய் விரட்டியுடைய மகிமை தீய சக்திகளை சரி செய்யன்றது ஒரு ஐதீகம். பூஜை அறையில பார்த்து வைங்க. வணக்கம், வாங்க. ஓம் நம சிவாய வாழ்க, ஓம் நம சிவாய வாழ்க, ஓம் நம சிவாய. தமிழ் மருத்துவத்துல நிறைய பார்த்துட்டு இருந்தோம். கடவுள் கொடுத்தது நல்ல ஒரு கிஃப்டான ஒரு மூலிகைங்க. உணவே மருந்துன்னு சொல்லி நிறைய மூலிகைகளை பார்க்குறோம். அந்த மூலிகைகளை ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் கூடிய ஒரு மூலிகை பேய் விரட்டின்னு சொல்லுவோம். இந்த மூலிகை நல்ல மருத்துவ குணங்க. சுவாசத்துக்கு ஒரு சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லுவோம். நம்ம காற்றுல நிறைய சுவாசிக்கிறோம். நிறைய மூளைகளை மருந்துகளை நம்ம நிறைய சுவாசிக்கிறதுனால தன்னை அறியாம சில நோய்கள்லாம் குணமாறக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. தனக்கு தெரியாது, நமக்கு எப்படி இந்த நோய் போச்சுனே தெரியாது. சில இடத்துக்குடைய மூளைகளை நம்ம சுவாசிக்கிறதுனால நம்ம உடல் உறுப்புகள் இருக்கிற நோய்கள் தானே மறைய ஆரம்பிக்கும். மாத்திரை வேண்டியில, மருந்து வேண்டியதில்லை. சொல்லுவாங்க கடவுள் புண்ணியத்தில் எனக்கு கோயிலுக்கு போயிட்டு சரியாயிடுச்சு சொல்லுவாங்க. சில இடத்துல மலை ஏறி நிறைய கோயில் குளமெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க, எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல நிறைய மூலிகளை நம்மளால கண்ணில் பார்க்க முடியாது. அதோடைய காற்று மூலம் நம்ம சுவாசித்து மலைப்பயணங்கள் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து மலைப்பயணங்கள்லாம் போகும். அப்போ காட்டில் இருக்கக்கூடிய மூலிகள்லாம் நிறைய நமக்கு காற்று மூலயமா நம்ம சுவாசித்து உள்ளுறுப்புகளை சரி செய்து நம்ம நடப்பாதை மூலியமாகவும் உடல் ஆரோக்கியமாகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒரு மூலிகை இந்த பேய் விரட்டின்னு சொல்லுவோம். பேய் விரட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வறட்சியான இடத்துல நிறைய கிடைக்கும். வேலி சைடுகள்லாம் நிறைக்கும், கரை ஓரங்கள் கிடைக்கும், ஏரி கரை ஓரங்கள்லாம் நிறைக்கும், ஊருடைய அவுட்டரில் சுடுகாடு சைடெலாம் நிறைய கிடைக்கும். பேய் விரட்டினா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நான் உங்களுக்கு நிறைய நம்ம வீடியோவில் ஆல்ரெடி பேய் விரட்டியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நம்ம தருமபுரி மாவட்டத்தில் நம்ம சொந்த ஊருக்காக நம்ம வந்துட்டோம். அப்போ நம்ம சொந்த ஊருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம காட்டு கரை ஓரத்தில் நமக்கு நிறைய இங்கே இருக்குது. இந்த பேய் விரட்டியை பற்றி நம்ம நிறைய தெளிவாக நம்ம கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்குறோம். இதோடைய பூக்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நம்ம இதை 2 செடி கொண்டுட்டு வந்திருக்கிறேன். முத்தனை செடி இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோடைய பூக்கள் எப்படி இருக்குது, இலைகள் இருக்குது, இதோடைய செடியுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா மீண்டும் சார் பேய் விரட்டி சொன்னீங்க, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூ இல்லை, இந்த மாதிரி தலை இல்லை, இந்த வார்த்தைகளே வரக்கூடாதுங்க. வீடியோ பொறுத்தளவுக்கு பொறுப்பாக பார்த்து ஒரு 2 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா பார்த்துங்க. இதோடைய கதிர்கள் எப்படி வந்திருக்குது, பூக்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, இலையுடைய அமைப்புகள் எப்படி வந்திருக்குது. இது முற்றிய செடிகள் சரிங்களா. இந்த பூ இது விதைகள்லாம் இது வர ஆரம்பிக்கிறோம். இது அடுக்குகள் எப்படி வந்திருக்கு, தேர் மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் இதோடைய அமைப்பு. கிளைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க சரிங்களா. இது ஒரு வகை சரிங்களா. இது இளம் செடி எப்படி இருக்குன்னு பாருங்க. இது முத்தனை செடி இந்த மாதிரி இருக்குது. இளம் செடிகள் எப்படி இருக்கும் சார், நீங்கள் அன்னைக்கு காட்டினீங்க அந்த மாதிரி எங்களுக்கு பூ இல்லைங்க சார், அதனால் அந்த செடி எனக்கு தெரியல சார்னு சொல்லக்கூடாது சரிங்களா. அதுக்காக இளம் செடிகள் எப்படி இருக்குது, முத்தனை செடிகள் எப்படி இருக்குது, இலைகள் எப்படி இருக்குது. இப்போ இதை கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா வாடிடுச்சுங்க. நான் கொண்டுட்டு ஒரு 3-4 மணி நேரம் இருக்குங்க. ஃபீல்டில் எப்படி இருக்கும், மரம் எப்படி செடி வளர்ந்துருக்கும், நிறைய ஃபீல்டில் நிறைய காட்டலாம். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நான் கொண்டுட்டு வந்திருக்கிறது இந்த மாதிரி இலைகளோட இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க சரிங்களா. இப்போ நாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இதோடைய மருத்துவ குணங்கள்லாம் என்ன நம்ம தெளிவாக பார்க்கணும். இதோடைய மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்மான்னு சொல்லுவோம். நமக்கு உடலில் வீசிங் ப்ராப்ளம், இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த இலைகளை நிழலில் அப்படியே காய வச்சு புகை பிடிச்சின்னு இந்த ஆஸ்மாவில் ரிலீவ் ஆகலாம். அதே மாதிரி செய்வன கோளாறு, உடலில் தன்னை அறியாமல் நிறைய இந்த தூக்க பிரச்சனை, தூக்கத்தில் உளர்றது, கனவுகள் நிறைய வர்றது, நிறைய உடலில் இந்த தீய சக்தியிலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புகை போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்புன்னு சொல்லுவேன். இது ஒரு சஞ்சீவை மூலிகை மாதிரிங்க. இந்த பேய் விரட்டி நம்ம சொல்லுவோம், பேயை நம்ம எந்த பேயை நம்ம விரட்டுறது இல்லைங்க.
நமக்கு உள்ளார உடல்ல கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றோம். கழிவுன்றது மலம் மட்டும் இல்லை, சிறுநீரகம் மட்டும் இல்லை, வேர்வை மட்டும் இல்லை, நம்ம உடலில் இருக்கிற தீய சக்தியாக இருந்தாலும் சரி, நம்ம எண்ணங்களை விட்டு பிரதிபலிப்பு நல்ல எண்ணங்களை மாறுறதுக்கு, ஆயிலியம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, நல்ல தூக்கமாக இருக்கிறதுக்கு ஆகத்தான் இந்த ஒரு விஷயத்தை நான் இவ்வளோ முயற்சி பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் எடுக்கலாம். சிறப்பு. கடவுளுக்கு தீவார்த்தனை காட்டுறதுக்கு முன்னே, சாம்ராட்டி காட்டுறதுக்கு முன்னே இந்த புகையை காட்டுறது, வீட்டில் உள்ள இந்த புகைகள்லாம் காட்டுறது, இந்த புகைகளை நாம் சுவாசிக்கிறது, இந்த தலைகளை நம்ம முகறது, இதெல்லாம் நம்ம உடலில் சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைன்னு சொல்லுவோம், நோய் பிரச்சனைன்னு சொல்லுவோம், மக்கள்கிட்ட தொந்தரவு பிரச்சனைனோ, கடுகடுப்பான வார்த்தைகள்னு சொல்லுவோம். நம்ம எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும், எதிரிகளிலிருந்து ரிலீவ் ஆகணும், நம்ம தீய சக்தியிலிருந்து ரிலீவ் ஆகணும்னா அற்புதமான ஒரு ஆற்றல் உண்டு. பௌர்ணமி அமாவாசை நாள் 2 நாள் தீபம் போடுறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். இதில் எப்படி நம்ம தீபம் போடுறோம்னா, நல்லெண்ணெயிலையும் தீபம் போடலாம், தேங்காய் தீபம் போடலாம், இழுப்பு எண்ணெயிலையும் தீபம் போடலாம். இந்த 3 எண்ணெய் கலந்து வச்சும் தீபம் போடலாம். இந்த தீபம் போடுறதுனால நம்ம வீட்டில் நல்ல சக்திகள் உருவாகும், தீய சக்திகள் வெளியேறி நல்ல சக்திகள் உருவாகும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், தூக்கம் வரும், சந்தோஷமாக இருப்போம். இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல போனீங்கன்னா வெடி சொல்லணும். இந்த பேய் விரட்டினால் இவ்வளோ நிறைய விஷயங்கள் நிறையா இருக்குது. இதை ஒரு முறைக்கு ஒரு 10 நாள் தொடர்ந்த வீட்டில் ஒரு தீபம் போட்டு பாருங்கள். தீபம் போட்டிங்கன்னா, சார் தீபம் போடுன்றீங்க, பேய் விரட்டின்றீங்க, இது எப்படி சார் தீபம் போடணும் அப்படின்றத நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வேர்லேருந்து, இந்த குச்சியிலேருந்து இது எல்லாமே நறுக்கி வச்சு நிழலில் காய வச்சு டெய்லியும் புகை போடுங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு புகை போடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் இருந்த குழந்தைங்களுக்கு தீவார்த்தனை இதை போட்டு இந்த புகை போடுங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நோய் நொடியிலிருந்து ரிலீவ் ஆகும், வீசிங் ப்ராப்ளத்திலிருந்து ரிலீவ் ஆகும், கை கால் சுகமாக இருக்கும், கை கால் பெயின் வராது. இது நிறைய விஷயங்கள் நிறையா இருக்குது. இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு இந்த இலையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை இலைகள் நல்லா தெரியுதுங்களா? இப்போ இது பச்சையாக இருக்குது, இது காஞ்சது கிடையாதுங்க, சரிங்களா? காஞ்ச இலையாக இருந்தால் படபடன்னு உடஞ்சிரும். இது காஞ்ச இலையில் தீபம் போட முடியாது, பச்சை இலையில தான் தீபம் போடணும். தண்ணியிலேயே தீபம் எரியும், சரிங்களா? வாழைப்பட்டையில் தீபம் எரியும், பார்த்துருப்பீங்க, சரிங்களா? நிறைய விஷயங்கள் நிறையா இருக்குது. இது கற்பனையில் உண்மையான ஒரு விஷயம். பேய் விரட்டி அப்படின்றது ஒரு சிறந்த விஷயம். இதை இப்படி கையில் தொட்டு மோந்து பார்த்தீங்கன்னாவே ஒரு 2 டைம் 3 டைம் தூக்கம் வராதவங்க இதை நல்லா மோந்து பார்த்துட்டிங்கன்னா தூக்கம் வரும். அதே மாதிரி தலைமாட்டில் நிறைய உடச்சிட்டு வச்சு தலைமாட்டுக்கு அடியில் வச்சு படுத்து தூங்க, நல்லா தூக்கம் வரும். கொசு வராதுங்க, உங்களை கொசு கடிக்காது. இந்த தலையை இப்படி தொட்டுட்டு கை காலம் லேசாக இதை இப்படி பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் போட்டுட்டிங்கன்னா கொசு கடிக்காது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கனவு வருது, எனக்கு தொந்தரவு வருது, நைட்லேயே நான் யூரின் போயிடுறேன், இதெல்லாம் இந்த தவறுதலான விஷயங்கள்லாம் எதுவுமே வராது. இதை தலைமாட்டில் நிறைய உடச்சிட்டு படுத்துருங்க, நல்ல தூக்கம் வரும். அதே மாதிரி மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தூக்கம் அருமையாக இருக்கும், மூச்சு தெளிவாக இருக்கும். இது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் இந்த பேய் விரட்டி. இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேய் விரட்டியை நாம் எப்படி தீபம் போடுறது அப்படின்றத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்களுக்கு செடி வீட்டிலேயே வளர்த்திக்கலாம், வெளியில் ரோட்டு ஓரத்தில் நிறைய கிடைக்கும். எல்லா இடத்துலையும் இந்த பேய் விரட்டி நிறையா இருக்குது. சுடுகாட்டு சைட்லேயும் நிறையா இருக்குது. அதே மாதிரி குளக்கரைகள், ஏரிக்கரைகள், அதெல்லாம் கரை ஓரங்கள்லாம் நிறையா இருக்கும். தொடர்ந்து ஒரு 30 நாளைக்கு இழுப்பு எண்ணெயில் போடுங்க, ரொம்ப ஒரு சிறப்புன்னு சொல்லுவேன். நல்லெண்ணெயில் போடுங்க, ஒரு சிறப்புன்னு சொல்லுவேன். தேங்காய் எண்ணெயில் போடுங்க, ஒரு சிறப்புன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு எண்ணெய்களுக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு, உடலை பாதுகாக்கும். அதே மாதிரி நம்ம படுக்கிற இடத்துல ஒரு துணியில் சுற்றி வைங்க, நல்லா இதோடைய காற்றை சுவாசிக்கணும். இதோடைய இதை சுவாசிச்சிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. நான் நிறைய விஷயத்தை கொடுத்துருக்குறேங்க. நோய் நொடியிலிருந்து, தோல் நோயிலிருந்து ரிலீவ் ஆகலாம். அப்படியே கம்மன்னு வாசனையாக இருக்குது. இதை உரியறதுனால எதனா தவறுதல் வந்துடுமான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்காக நான் சுவாசித்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்படி புரியல, தப்பு கிடையாது. உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் கொடுக்குறேங்க, சரிங்களா? இது நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் தீபம் போகிறதுக்கு முன்னே மோறக்கூடாது, இருந்தாலும் இந்த இலைகளை மோந்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்குலாம் சொல்லியிருக்கிறேன். பூக்களை காட்டினேன், எந்த உடைய இதுவும் உங்களுக்கு வராது. பாரு எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ மந்திரம் கிடையாது, மாயம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, நீங்கள் நினைக்காதீங்க.
இது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். இந்த பேய் விரட்டியுடைய மகிமை தீய சக்திகளை சரி செய்கின்றது ஒரு ஐதீகம், முன்னோர்களுடைய ஐதீகம். வீட்டில் எந்த தொந்தரவும் வராது, சந்தோஷமாக இருப்போம், நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம், குழந்தைங்களாம் நலுங்காது, குழந்தைங்களை பால் கதக்காது, பால் குடிக்காமல் அழுகும், காய்ச்சக்குளிர் வரும், இதெல்லாம் நிறைய விஷயங்களாக இருக்குதுங்க. கண் பார்வை, கண் திருஷ்டி, இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. கடவுள் கிருபையில் இது ஒரு சஞ்சீவி மூலிகைங்க. இதனால் வீட்டில் தீபம் ஏற்றுனீங்கன்னா சுதந்திரமாக இருக்கும், வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம், ஆயிலும் ஆரோக்கியமாக இருக்கலாம், நோய் நொடியிலிருந்து ரிலீவ் ஆகலாம். இது வேறு எதுவும் கிடையாதுங்க, நல்லெண்ணெய். சரிங்களா? இப்போ நல்லெண்ணெய் நம்ம தலைக்காகவும் தடைக்கலாம், இதை உணவாகவும் எடுத்துக்கலாம். இது நல்லெண்ணெய்ன்றதை ப்ரூவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இவர் என்ன செய்கிறாரு, இது என்ன மந்திரமா மாயமானலாம் வரக்கூடாது. பாருங்க, உங்களுக்கு எண்ணெயில் ஊற வைக்கிறேன். சரிங்களா? இவ்வளோதாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எண்ணெயை தலைக்கே தேய்ச்சிட்டேன், சிம்பிளாக வச்சுருக்குறேங்க. இப்போ நீங்களே இந்த மாதிரி ஒரு பூஜை அறையை வச்சுருந்தீங்கன்னா பூஜை அறையில் பற்ற வைங்க. எரிட்டுங்க, பாருங்கள் எப்படி எரியுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி இஷ்ட தெய்வத்துக்கு இந்த மாதிரி நிறைய போடுங்க. ஒரு தீவமாவும் போடலாம், 3 தீவமாவும் போடலாம், 5 தீவமாவும் போடலாம். உங்களுக்கு ஒத்தப்படையில் தீவம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஆற்றல் அனைத்தும் முற்றிலும் உண்மை. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் எப்படி இருக்குது, வீட்டில் தொந்தரவு இல்லாமல் இருக்கும், நோய் நொடி இல்லாமல் இருக்கும், தீய சக்தி இல்லாமல் இருக்கும், சண்டை தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம். அதே மாதிரி பொருளாதார சூழ்நிலையில் கடன் தொல்லைகள் நீங்கும். மெயினான விஷயங்க, பொருளாதார சூழ்நிலை கடன் தொல்லைகள்லாம் நீங்கும். இந்த மாதிரி விஷயங்களாம் இந்த ஒரு ஆற்றல் கூடிய ஒரு தீபத்தினால நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்ல ஒரு சின்ன நல்ல சுருட்டி நூல் மாதிரி போட்டுட்டிங்கன்னா, கொஞ்சம் வாட விட்டிங்கன்னா நல்ல நூல் மாதிரி ஆயிரும். நூல் மாதிரி ஆச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் தீபத்தை போட்டுக்கிட்டிங்கன்னா நீட்டாக எரியும். இதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு முறைக்கு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். வீட்டில் ஒரு 30 நாள்னாச்சும் பயன்படுத்தி பாருங்கள். இதோட எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். மீண்டும் நாளை சந்திப்போம், நாளொரு மொழியில். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க.